தலைவர்கள் ஏன் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க, ஊடகம் கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஊடகங்கிட்ட பேச மாட்டேன், அந்த அளவுக்கு பேச்சுக்கு அவருக்கு திறமை இல்லை. அவர் பேச முடியாது. ஏன்னு கேட்டேன்னா ஆதவ அர்ஜுனெல்லாம் அவர் கட்சியே இருக்காது. ஆதவ அர்ஜுனால தான் அவர் கட்சியை வளர்த்துன்னு போறாரு. என் நம்பர் போட்டுங்க, போனு கூட நம்பர் போட்டுங்க, எழுதிக்கங்க, கொடுங்க, பேசலாம். ஆதவர்சனா கிட்டயா? யாருக்கிட்ட பேசலாம், நமக்கு என்ன கவலை கிடைக்குது. நான் திருமாவகிட்ட பேசுவேன் நேராக. நீ என் நம்பர் திருமாவகிட்ட கொடுங்க பாரு, நேராக போட்டு பேசுங்க, நான் பேசுவேன். எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை. நம்ம திரள கொள்ளலை, கொள்ளடி எதுவும் அடிக்கல. நம்ம சொத்து பத்து உள்ள ஆளு. ஊடக சந்திக்க போனா அது ஒண்ணும் இல்லை பிஜேபி. பிகாஸ் பிஜேபி கேன் கண்ட்ரோல் எவ்ரிதிங். இட் ஹஸ் தி சென்ட்ரல் பவர். இட் கேன் கண்ட்ரோல் ஜஸ்டிஸ், இட் கேன் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இப்போ பிஜேபிக்காக தான் நீங்க சந்திக்க மாட்டாரு அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்க. ஆனா மீடியாவை சந்திக்கிறதுக்கோ இல்ல பிஜேபிக்கோ என்ன சம்பந்தம் இருக்கு? He cannot talk. He is new to politics. He is full of freshman to politics. He doesn't know how to talk. He doesn't know how to see the media. He knows cinema only. If நீங்க பேசுவாரு பாத்துருப்பீங்க, ஏதோ சினிமால பேசுவாரு. சொல்றாரு நல்லா வாயில வரும்னு, வாயில இருந்து வாந்தி தான் வரும், வேற எதுவும் வரும். பிகாஸ் இப்போ அவர் சிஎம். He is not some kind of, he is not going to beast movie or going to ஜனநாயக படத்துல ஷூட்டிங் போல. He is சிஎம் வந்துட்டோம். ஸ்டாலின், he is a well experienced CM. பிரஸ் மீட் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல முறையில ஆட்சி செஞ்சாலே போதும், அதுவே போதும். பிரஸ் மீட் தேவையில்லை. அவர் ஒன்லி பேப்பரை வாங்கி படித்து அதை அப்படியே அதனுடைய வளர்ச்சியிலே வளர்ந்தவர் 18 வயசுல இருந்தே. இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. 25 வருஷத்துல அதே ட்ரைனிங் கொடுத்ததுனால அவர் நெற்று பண்ணி ஒப்பிக்கிறத தவிர சொந்தமாக சுய நினைவாக எல்லாத்தையும் படித்து அறிஞ்சு அதன்படி செயல்படுத்துகிறவர் அவர் அல்ல. அதற்கு அனுபவம் இன்னும் அவருக்கு 10 வருஷம் ஆகும். இப்போதைக்கு முடியாது.